வணக்கம் ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நத்தாள் வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ ஆல் a happy merry Christmas. இன்று தெரிந்ததே எல்லோருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு நாள். அதாவது நத்தாள் கொண்டாடும் ஒவ்வொருவரும் இன்று புத்தாடை அணிந்து கோவிலுக்கு சென்று எல்லாவற்றையும் நாங்கள் சரியான முறையில் செய்ய போகிறோம் என்றால் எங்களுக்கு தேவைப்படுவது ஒரு உணவு. அந்த உணவு என்ன என்பதை பார்ப்போமானால் அந்த உணவு தான் ப்ரூதர் என்று சொல்லப்படும் ஒரு பான் வர்க்கம். அது காலையிலேயே நாங்கள் உண்ண வேணும். அது நத்தாள் காலையில் உண்டாலும் சரி, அந்த மாதம் முழுவதும், அதாவது 2 வாரம் இருக்கிறது சீசன் என்று கூறுவோம். கிறிஸ்மஸ் சீசன் என்றால் அது 24ஆம் தேதி தொடக்கம் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி வரை நாங்கள் அந்த சீசனை கொண்டாட முடியும். ஆகையினாலே எந்த நாளும் தேவையான நேரம் இந்த உணவுகளை நாங்கள் செய்து கொள்ளலாம். ஆகையினாலே பார்ப்போம் இது எப்படி செய்ய போகிறோம். இது என்ன உணவு என்பதை முதலில் கூறினேன். ப்ரூதர் என்று சொல்லப்படும் ஒரு இனிப்பான ஒரு பான், அதுதான் நாங்கள் முதலில் உணவுக்கு எடுப்பது வழக்கம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன என்பதை பார்ப்போம். அதற்கு தேவையான பொருட்கள்: வெள்ளை மா 225 கிராம், அதே போல் மார்ஜரின், எங்களுக்கு பட்டரோ எது தேவைப்படுகிறது, 60 கிராம், சீனி 60 கிராம், அதே போல் ப்ளம்ஸ் தேவைப்படுகிறது 30 கிராம், கேண்டிட் பீல் 30 கிராம், கரன்ஸ் 30 கிராம், கஜு இருக்கிறது 30 கிராம், அதே போல் முட்டை மஞ்சள் கறி 2 தேவைப்படுகிறது, ஸ்பைசஸ் அரை தேக்கரண்டி, வெனிலா 1 தேக்கரண்டி, பால் 1 மேசை கரண்டி, அரை தேக்கரண்டி ஈஸ்ட். இவை எல்லாமே எங்களுக்கு தேவைப்படுகிறது. பார்ப்போம், ஏதாவது விட்டால் கூட பின்னர் எங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். ஆகையினாலே முதலில் நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை பார்ப்போமானால், அந்த ஈஸ்ட் எடுத்து அதை நாங்கள் செய்யும் முறையை பார்ப்போம். முதலில் நான் செய்ய போவது, அந்த ஈஸ்ட் கலவை ஒன்று நாங்கள் ஆயத்தப்படுத்த வேணும். ஆகையினாலே முதலில் கொஞ்சமாக தண்ணீரை சூடாக்குகிறேன். தண்ணீர் கொஞ்சமாக சூடாக்க வேணும். தண்ணீர் சூடாவது என்று சொல்லும் பொழுது கொதிக்கக்கூடாது, சூடானால் மட்டும் போதுமானது. பாருங்கள் எப்படி நாங்கள் இதை சூடாக்கினதை பார்க்க போகிறோம் என்று. மென்மையான சூடான தண்ணீர், அதாவது எங்கள் கையில் இப்படி ஊற்றும் பொழுது பிளட் ஹீட் என்று சொல்லுவோம், அந்த அளவுக்கு இருக்கணும். இப்பொழுது சூடாக்கின இந்த தண்ணீரை என்ன செய்ய போகிறேன் என்றால், ஈஸ்ட் அரை தேக்கரண்டி, சீனி போடுகிறேன் 1 தேக்கரண்டி. இவை 2 நிச்சயமாக எங்களுக்கு தேவைப்படுகிறது. இப்பொழுது நாங்கள் மென்மையான சூடான தண்ணீர் மேசைக்கரண்டியில் 2 கரண்டி சேர்த்து இவற்றை நன்றாக கலந்து, ஈஸ்ட் கலவை என்று நான் கூறும் பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், இன்ஸ்டன்ட் ஈஸ்ட், ட்ரை ஈஸ்ட் என்று சொன்னால் 2மே ஒன்று. இந்த ஈஸ்டை நாங்கள் சாதாரணமாக பாவிப்பதற்கு முன்னர் என்ன செய்தோம், மென்மையான சூடான நீர், சீனி கலந்திருக்கிறோம். அரை தேக்கரண்டி ஈஸ்ட், 1 தேக்கரண்டி சீனி, சூடான தண்ணீர், 2 மேசைக்கரண்டி, இவையெல்லாம் சேர்த்து இப்பொழுது இதை மூடி நான் 10 நிமிடம் வைக்க போகிறேன். ஒரு 10 நிமிடத்துக்கு நான் இதை மூடி வைத்த பின்னர், 10 நிமிடம் நான் மூடி வைத்தேன் என்று நினைத்து கொள்வோமா, அதன் பிறகு பாருங்கள் இப்படியாக பொங்கி வழிந்து இந்த நிலைக்கு வந்துவிடும். இந்த ஈஸ்ட் கலவை இப்படியாக தோன்றும் வரை நாங்கள் இதை வைத்திருக்கணும். பாருங்களேன், இதை இப்படி நாங்கள் வைத்திருந்தால்தான் இந்த ஈஸ்ட் கலவையை நாங்கள் பான் செய்வதற்கோ பன் செய்வதற்கோ அல்லது வேறு என்ன விதமான உணவாக இருந்தாலும் கூட நீங்கள் அவற்றை செய்வதற்கு பாவிக்கக்கூடியதாகவே இருக்கும். பாருங்களேன், இந்த கலவை 10 நிமிடத்துக்கு பின் இப்படித்தான் தோன்றும். இப்பொழுது இந்த ஈஸ்ட் கலவை தயார் என்று கூறினேன் இல்லையா, இந்த ஈஸ்ட் கலவையை நீங்கள் பார்க்கும் பொழுது நன்றாகவே கலந்து விட்டேன். 10 நிமிடத்துக்கு பின் அது பொங்கி வந்தது. அதை கரண்டி போட்டு நாங்கள் குலுக்கி எடுக்கும் பொழுது பாருங்களேன், இந்த குலுக்கி எடுக்கும் பொழுது எப்படி இருக்கிறது, அப்படியே நன்றாகவே கலந்து இருக்கிறது. மாவுடன் இப்பொழுது இதை கலக்க போகிறேன். எவ்வளவு மா? 225 கிராம் மா எங்களுக்கு தேவைப்படும். 225 கிராம் மா, 225 கிராம் மா எடுத்தேனானால் அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும் எப்பொழுதுமே நாங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும்.
உப்பு சேர்க்காவிட்டால் நன்றாகவே இருக்காது. ஆகையினாலே இப்பொழுது நான் கொஞ்சமாக குளிர்ந்த நீர் சேர்த்திருக்கிறேன். அளவு தேவையில்லை. அதுக்கு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் என்னென்னா, பால் கொஞ்சம் சேர்த்தால் இன்னும் நன்றாகவே இருக்கும். ஒரு அரைக்கோப்பை பால், அரைக்கோப்பை பசுப்பாலை முதலில் நான் சேர்க்கிறேன். தண்ணீரும் சேர்த்தேன், பாலும் சேர்த்தோம். இவை எல்லாவற்றையும் கலந்து நான் இப்பொழுது செய்யும் கலவை என்ன என்பதை பாருங்கள். இப்பொழுது நாங்கள் பான் செய்வதானால் என்ன செய்வோம்? அதற்கு கூட இப்படியே தான் ஈஸ்டை சேர்த்தோம், அதே போல் மாவை சேர்த்தோம். அதன் பிறகு பால் ஒரு அரைக்கோப்பை சேர்த்து தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் தடிப்பாக வரும் வரை நாங்கள் அதை கலந்தெடுக்கணும். தடிப்பு என்று கொள்ளும் பொழுது கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும், பேஸ்ட்ரி போல இருக்கணும். அதுவரை நாங்கள் செய்யலாம். ஆனால் இன்று உங்களுக்காக ப்ரூதர் அல்லவா செய்கிறேன். அது ஒரு வித்தியாசமான ஒரு பான் ஆகையினாலே இதற்கு நாங்கள் செய்ய போவது தண்ணீர் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும். இப்பொழுது பாருங்கள், கொஞ்சமாக நான் தண்ணீர் சேர்க்கிறேன். தண்ணீர் சேர்த்தால் கூட ரொம்பவும் சேர்க்க வேண்டாம், அதிகமாக சேர்க்க வேண்டாம். இந்த கலவை இப்படி சேர்த்தால் இதுவே போதுமானது. பாருங்களேன், இந்த கலவை ரொம்ப ரொம்ப இப்படி தண்ணீர் தன்மையாக இருக்கணும். இப்பொழுது நான் என்ன செய்ய போகிறேன் என்றால், இந்த கலவையை உங்களுக்கு காட்டியது போலவே மெதுவாக மூடி வைக்க போகிறேன். இந்த பான் கலவை உங்களுக்கு கூறியது போல கொஞ்சம் தண்ணீர் தன்மையாக இருப்பதற்காகவே இதை நன்றாக கலந்து மூடி ஒரு மணத்தியாலம் வையுங்கள் என்று கூறினேன். அது மட்டுமல்லாது அது ஒரு மணத்தியாலத்தில் நிச்சயமாக பொங்கி 2 மடங்காக வரவே வேணும். ஏனென்றால் ஈஸ்ட் கலந்தோம் இல்லையா, ஆகையினாலே அது பொங்கித்தான் வரும். இந்த கலவை நான் கூறியது போல பொங்கி விட்டதல்லவா. இப்பொழுது நான் என்ன செய்ய போகிறேன், இதை கலந்து இதுக்கு பட்டர், சீனி, முட்டை மஞ்சள் கரு எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக பீட் பண்ண போகிறோம். பீட் பண்ணினாத்தால் அது கொஞ்சம் நன்றாகவே இருக்கும். ஆகையினாலே இது கொஞ்சம் வித்தியாசமான ப்ரூதர் என்று கூறினேன். ஆகையினாலே பார்ப்போம் இது எப்படி நாங்கள் செய்ய போகிறோம். இந்த பாருங்கள், இப்பொழுது நான் இதுக்கு கை வைக்க போகிறேன். கை வைத்தால் கொஞ்சம் உள்ளுக்கு சென்றுவிடும். புளித்தளவாக இருக்கிறது பாருங்களேன். இப்பொழுது திரும்பவும் இது அடங்கிவிட்டது. இப்பொழுது நாங்கள் செய்ய போவது சீனி. சீனி 60 கிராம். ரொம்ப சேர்க்க தேவையில்லை, 60 கிராம் சேர்க்கலாம். அதிலும் குறைய விருப்பம் என்றால் கூட நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம், பிரச்சனையே இல்லை. 60 கிராம் பட்டர். அதே போல் 2 மஞ்சள் கரு. முட்டையின் மஞ்சள் மட்டுமே சேர்க்கிறோம். இதற்கு நாங்கள் முட்டை வெள்ளைக்கரு சேர்க்க மாட்டோம். இவை எல்லாவற்றையும் கலந்து இந்த பாண்டோ கலவையுடன் தான் இதை நான் கலக்கிறேன். இதெல்லாம் கலந்த பின்னர் என்ன செய்ய போகிறோம், கொஞ்சமாக ஒரு தரம் பீட் பண்ண போகிறேன். பீட் பண்ணினால்தான் இது நன்றாக வரும். ஆகையினாலே இதை நாங்கள் பீட் பண்ணுவோம். மாடோ கலவை, சீனி 60 கிராம், பட்டர் 60 கிராம், 2 முட்டை மஞ்சள் கரு மட்டும் சேர்த்து நன்றாகவே இதை பீட் பண்ணுறோம். இப்பொழுது இந்த கலவை தயார். இதுக்கு நாங்கள் வேறு எதுவும் நாங்கள் கேக் அடிப்பது போல நாங்கள் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கலவையை நான் செய்துவிட்டேன். இப்போ இதுக்கு முன்னர் உங்களுக்கு சில விஷயங்கள் கூற வேணும். அதற்கு முன்னதாக சேர்க்க வேண்டிய பொருட்களை முதலில் சேர்ப்போம். அதாவது பிளம்ஸ், சுல்டானாஸ், ரேசன்ஸ் என்று கூறுவோம், அதை நாங்கள் சேர்ப்போம். பின்னர் கரன்ஸ், அது விரும்பினால் சேர்க்கலாம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் இது சேர்ப்பது வழக்கம். ஏனென்றால் இது கொஞ்சம் இனிப்பும் கைப்பும் சேர்ந்தது. கரன்ஸ் அதையும் சேர்ப்போம். கேண்டிட் பீல்,
என்று சொல்லப்படும் இந்த கேண்டிட் பீலையும் சேர்ப்போம். இவை எல்லாவற்றையும் சேர்த்து அடடா விரும்பினால் கஜு கூட சேர்த்து கொள்ளலாமே, டேஸ்டாகவே இருக்கும் இல்லையா? அது மட்டுமா, இப்பொழுது நான் சேர்க்க போவது மணத்தூள், அதாவது ஸ்பைசஸ் என்று கூறுவோம். ஏலக்காய், கிராம்பு, கருவா மூன்றையும் ஒரே அளவுக்கு எடுத்து சூடாக்கி கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணிய பின்னர் அதை நன்றாகவே பவுடர் பண்ணி வைத்தால் நன்றாக இருக்கும். இனி என்ன சேர்க்க போகிறோம்? இப்பொழுது நான் சேர்க்க போவது வெனிலா எசன்ஸ். இவை எல்லாவற்றையும் சேர்த்து இந்த கலவையை நான் தயாராக்கி விட்டேன். பாருங்கள், இப்படித்தான் இது தோணும். கொஞ்சமாகத்தானே பீட் பண்ணினோம். ஆக்சுவலி இது பீட் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை, இருந்தாலும் நாங்கள் பீட் பண்ணி விட்டோம். இப்பொழுது இந்த கலவைக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையுமே நான் சேர்த்து விட்டேன். இப்பொழுது பார்ப்போம் என்ன செய்ய போகிறோம் என்று. இப்பொழுது இந்த கலவைக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாவற்றையும் சேர்த்து விட்டோம். ட்ரை ஃப்ரூட்ஸ் என்று சொல்லப்படும் ப்ளம்ஸ், கரண்ட்ஸ், கேண்டிட் பீல், காஜு எல்லாமே சேர்த்துருக்கிறோம். மணத்தூள் கூட சேர்த்தோம். எல்லாமே சேர்த்து கலந்த பின்னர் ஒரு ட்ரே தேவைப்படுகிறது. ப்ரூதர் என்று சொன்னால் ப்ரூதருக்கென்றே ஒரு ட்ரே இருக்கிறது. அந்த ட்ரேயை நாங்கள் பாவிக்கலாம். இல்லாவிட்டால் பான் செய்யும் இந்த ஒரு ட்ரேயாக கூட இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. பாருங்கள், நான் இப்பொழுது எடுத்துக்கொண்ட ட்ரே இதுதான் நான் எடுத்துக்கொண்டது. இது ப்ரூத பேன் என்று கூறுவோம். இந்த ப்ரூத பேனை தான் நாங்கள் பாவிக்க போகிறோம். இதற்கு ஆயில் பேப்பர் உண்டு. அடியில் மட்டும் ஆயில் பேப்பர் இட்டு எல்லா பட்டர் எல்லாம் போட்டு வைக்கணும். இப்பொழுது நாங்கள் பட்டர் பூசினோம் இல்லையா? பட்டர் பூசிய இந்த ப்ரூத பேனில் கொஞ்சமாக ப்ளம்ஸ் கொஞ்சம் சேர்ப்போம், அதாவது சுல்டானாஸ் கொஞ்சம் சேர்ப்போம். அதே போல் கரண்ட்ஸ் கொஞ்சம் சேர்ப்போம். கொஞ்சம் சேர்த்தேன், கொஞ்சத்தை வைத்திருக்கிறேன். இப்பொழுது பாருங்கள், நாங்கள் இந்த கலவையை அதனுள் சேர்ப்போம். ப்ரூதர் செய்யும் பொழுது இப்படித்தான் நாங்கள் இதை செய்ய வேணும். செய்தால் நன்றாகவே இருக்கும். சீசனுக்கு எந்த நாள் வேணுமென்றாலும், இது நாங்கள் நத்தார் காலத்துக்கு மட்டுமென்று சொல்ல தேவையில்லை. எந்த நாளாக இருந்தாலும் எங்களுக்கு இந்த விதமான உணவு வகைகள் செய்ய தெரியும் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் செய்து பார்க்கலாம். இதற்கு மேலாக இப்பொழுது அடியில் சேர்த்தோமோ அதே போல் இப்போது கொஞ்சமாக ப்ளம்ஸ் இன்னொருக்கா நாங்கள் சேர்க்குறோம். இதுக்கு மேலாக கரண்ட்ஸையும் நான் சேர்த்து இப்பொழுது என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? இதை ஒரு 10-15 நிமிடத்துக்கு இப்படியே இந்த மேசையில் வைக்க போகிறேன். 10-15 நிமிடம் வைத்த பின்னர் இதை பேக் பண்ண போகிறோம். இப்பொழுது நான் கூறியது போல இந்த ப்ரூத பேனில் இட்ட பிறகு 15 நிமிடம் மேசையில் வையுங்கள். அதன் பிறகு நீங்கள் பேக் பண்ண போகிறோம். 180 சென்டிகிரேட் 360 ஃபரனாய்ட்ஸில் பேக் பண்ணுங்கள் 45 நிமிடத்துக்கு. 45 நிமிடம் பேக் பண்ணி எடுத்த பின்னர் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். இப்பொழுது இந்த ப்ரூதர் நாங்கள் செய்து தயாராக்கி கொஞ்சம் சூடாக இருக்கும் பொழுது அடுப்பால் இறக்கிய, அதாவது அவனில் இருந்து இறக்கிய பின்னர் கொஞ்சம் ஒரு 3 மினிட்ஸ், ஒரு 3 நிமிடம் வைத்த பின் மெதுவாக கத்தியால் கொஞ்சமாக லூஸாக்கி அதை நாங்கள் ஒரு தட்டில் இட்டு விடலாம். இட்ட பிறகு அது இன்றோ நாளையோ நாங்கள் இதை உணவுக்கு எடுக்கக்கூடியதாகவே இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு ஆசை என்னவென்று தெரியுமா? இதுக்கு ஒரு சிறிய அலங்காரம் கூட செய்தால் இன்னும் நன்றாகவே இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். ஆகையினாலே நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? கொஞ்சமாக தண்ணீர் சூடாக்கினேன். ஐசிங் சீனி கொஞ்சமாக எடுத்து கலந்து அதுக்கு மேலாக நாங்கள் கொஞ்சம் ஊற்ற போகிறோம். ஊற்றி அது பிறகு செரிஸ் கொஞ்சம் வச்சா இன்னும் அழகாகவும் இருக்கும். பார்ப்பதற்கு அழகாகவும் இருப்பது மட்டுமல்ல, எந்த உணவாக இருந்தாலும் முதல் சுவை அதை பார்க்கும் பொழுது இதை நாங்கள் உண வேணும், இதில் ஒரு நல்லது இருக்கும் போல இருக்குது, டேஸ்டாக இருக்கும் என்றெல்லாம் நாங்கள் நினைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகையினாலே இதோ உங்களுக்காக இந்த ஐசிங் சீனியும் தண்ணீரும் எப்படி நான் சேர்க்க போகிறேன் என்பதை பார்ப்போம். இப்பொழுது ஐசிங் சீனி கொஞ்சம் ஒரு அளவுக்கு எடுக்கலாம். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணீர். இது கொஞ்சம் எனக்கு விரும்பினதினாலே நான் கொஞ்சமாக சேர்க்கிறேன். அளவுக்கு தேவையில்லை, ரொம்பவும் தேவையும் இல்லை. இது ப்ரூதர் ஒரு பான் வர்க்கம். இந்த பான் வர்க்கம்
நாங்கள் செய்த பின்னர் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கும் பொழுது பாருங்கள், இப்படித்தான் இதை நான் சேர்க்கும் பொழுது நன்றாகவே இருக்கும். சீனியும் தண்ணீரும் மட்டும்தானே, ஆகையினாலே அது நன்றாகத்தான் இருக்கும். இந்த பான் கூட நாங்கள் கொஞ்சம் அவ்வளவாக நாங்கள் அதில் சீனி சேர்க்கவில்லை இல்லையா, ஆகையினாலே இது போதுமானது. இப்பொழுது நான் செய்ய போவது செரிஸ். கொஞ்சமாக செரிஸ் வைப்போம். கிளேஸ் செரிஸ் என்று கூறப்படும் இந்த செரிஸை நாங்கள் சேர்க்கலாம். நன்றாக இருக்கும், சுவையாக இருக்கும். எல்லோருக்குமே அந்த செரிஸை கண்ட உடனே கொஞ்சம் வாயில் போடுவோமா என்று கூட ஆசை வரும். ஆகையினாலே நீங்கள் இதோ உங்களுக்காகவே இந்த அலங்காரம், இந்த செரிஸ் ப்ரூதருடன். இந்த ப்ரூதருடன் நாங்கள் இதை உண்ணுவது மட்டுமல்ல, பாருங்களேன், இந்த ப்ரூதருடன் நாங்கள் என்னென்ன விதமான உணவு எடுக்க போகிறோம் என்று. சாதாரணமாக எங்களுக்கு தேவைப்படுகிறது சீஸ். இப்படியாக சீஸுடன் தான் நாங்கள் இந்த உணவை உண்ணுவது வழக்கம். ஆகையினாலே நீங்களும் இந்த உணவை எடுக்கும் பொழுது, காலை உணவுக்கு எடுக்கும் பொழுது சீஸுடன் சாப்பிட்டு பாருங்களேன் எப்படி இருக்கும் என்று. இப்பொழுது பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று. இதை பார்க்கும் பொழுது ஒரு டெம்டேஷன் வருகிறது இல்லையா, இதை உண்ண வேணும் என்ற ஆசை வருகிறது. அதே போல் நீங்கள் ஒவ்வொரு துண்டாக இதை வெட்டி சீஸுடன் உணவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். சீஸுடன் உணவுக்கு எடுக்கும் பொழுது காலை வேளை உணவுக்கு எடுப்பது மிகவும் நல்லது. இது கிறிஸ்மஸ் அண்டு, அதாவது நத்தார் அண்டைக்கு நாங்கள் காலையில் உணவு எடுக்கும் பொழுது இப்படித்தான் செய்வது வழக்கம். ஆனால் இது எந்த நேரம் வேணுமென்றாலும், ஏன் டீ டைம், தேநீர் வேலைக்கு கூட நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். விருந்தினர் வந்தால் அவர்களுக்கு கூட நீங்கள் இதை கொடுக்கலாம். ஏனென்றால் இதற்கு காலம் நேரம் எதுவுமே இல்லை. அதே போல் இன்று இந்த நத்தாளுக்கு மட்டும்தான் சாப்பிட வேணும் என்பது இல்லை. எந்த நேரம் வேணுமென்றாலும் நீங்கள் செய்யலாம். விடுமுறை காலம் இல்லையா, பிள்ளைகளுக்கு என்ன விருப்பம், பிள்ளைகளுக்கு விரும்பியது ஏதாவது வித்தியாசமான உணவு என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு பிடிக்கும். சுவையாகவும் வித்தியாசமான உணவாகவும் இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இவற்றை நீங்கள் செய்து பார்க்கலாம் என்பது என்னுடைய விருப்பம். இது என்ன ஒரு விஷயம் இதில் இருக்கிறது என்றால், இந்த ப்ரூதர் என்று சொல்லப்படும் இந்த உணவு டச் காலத்தில், போர்ச்சுகீஸ் காலத்தில் அவர்கள்தான் இதை எங்கள் நாட்டுக்கு கொண்டு வந்தவர்கள். ஆகையினாலே இதை நாங்கள் மட்டுமல்ல, உலகளாவ எல்லோருமே இந்த ப்ரூதரை உணவுக்கு எடுப்பது வழக்கம். அது நத்தால் காலத்துக்கு மட்டுமாக இருக்க தேவையில்லை, எந்த காலமாக இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. ஆகையினாலே இந்த உணவை நீங்கள் இன்று எப்பொழுது வேணுமென்றாலும் செய்து பாருங்கள், விடுமுறை காலத்தில் செய்து பாருங்கள். அது மட்டுமல்ல, இப்போ உங்களுக்காக ஒரு ஃப்ரூட் பஞ்ச் ஒன்று செய்ய போகிறேன். அதையும் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்ப்போம். ப்ரூதர் என்று சொல்லப்படும் அந்த சுவையான உணவு, அதாவது பிரெட் ஒன்று செய்து காட்டினேன். அதே போல் இப்போ உங்களுக்காக ஒரு ஃப்ரூட் பஞ்ச். இந்த ஃப்ரூட் பஞ்ச் கூட எங்களுக்கு எந்த நேரம் வேணுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். பின்னர் பார்ப்போம் அது எப்படி எடுக்க போகிறோம், எப்பொழுது நாங்கள் அதை எடுக்க போகிறோம் என்று. அதற்கு முன்னதாக எங்களுக்கு தேவைப்படும் பொருட்கள் என்ன இந்த ஃப்ரூட் பஞ்சுக்கு என்பதை பார்ப்போம். 3 தேக்கரண்டி தேயிலை தேவைப்படுகிறது. எலும்பிச்சம் சாறு 2 மேசைக்கரண்டி, தோடம்பழ சாறு 2 மேசைக்கரண்டி, ஆப்பிள் ஜூஸ் 4 மேசைக்கரண்டி, சீனி 150 கிராம், ஜிஞ்சர் பியர் ஒரு 1.5 கோப்பை, ஐஸ் தண்ணீர் 1.5 கோப்பை. இப்பொழுது நான் முதலில் செய்ய போவது, எங்களுக்கு 2 கோப்பை தண்ணீர் முதலில் தேவைப்படுகிறது. பாத்திரத்தில் இட்டுக்கொள்வோம். 2 கோப்பை தண்ணீர். அந்த 2 கோப்பை தண்ணீரையும் இட்ட பின்னர் தேயிலை, அடுப்பை மூட்டி தேயிலை 3 தேக்கரண்டி தேயிலையையும் சேர்த்து இப்பொழுது சூடாக்குவோம். நன்றாக கொதித்து வரணும் இந்த தேயிலை. இந்த தேயிலை கொதித்து வரும் வரை பாருங்களேன், இந்த சீனியை பார்க்கும் பொழுதே தெரிகிறது. இந்த சீனி 150 கிராம் சீனி எடுத்துக்கொண்டோம். அதை இப்பொழுது குளிர்ந்த நீர், ஐஸ் வாட்டர்
2 அல்லது 3 கோப்பை, அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற விதமாக சேர்த்து இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், சீனி கரையும் வரை ஐஸ் வாட்டரில் இந்த சுகரை நன்றாக கரைப்போம். அதே நேரம் எங்களுக்கு தேநீரும் தயாராக போகிறது. இருந்தாலும் சீனியையும் நாங்கள் மெதுவாக கரைத்தெடுப்போம். தேயிலையும் நன்றாக கொதித்து வரட்டும். இந்த ஃப்ரூட் பஞ்சை நீங்கள் பார்க்கும் பொழுது யோசிக்கலாம், இது என்ன, இது இப்படியான என்ன உணவு இது என்பதை. நிச்சயமாக இதில் இருக்கும் சுவையை பார்ப்பவர்கள் மட்டுமல்ல, செய்து பார்த்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் எப்படி இருக்கிறது இந்த சுவையான இந்த ட்ரிங்க். தேநீர் கொதித்து நன்றாக கலந்து இது ஆற விடுவோம். இந்த சுகர் இப்போது கரைஞ்சிட்டுதா? இந்த சுகரோடு இப்பொழுது நான் சேர்க்க போவது லெமன் ஜூஸ். லெமன் புளிந்து ஜூஸை எடுத்து வைக்கலாம். தோடம்பழத்தை புளிந்து அதனுடைய ஜூஸையும் எடுக்கலாம். ஒரு தோடம்பழம், 1.5 தோடம்பழம் நாங்கள் சேர்க்கலாம். இது கார்டியலையே நாங்கள் சேர்ப்போம். இவை எல்லாவற்றையும் சேர்த்து நன்றாக கலந்த பின்னர் சுகரும் இப்பொழுது ஒரு அளவுக்கு கரைந்து விட்டது. இப்பொழுது நான் சேர்க்க போவது இது நன்றாக ஆறி இருந்தால் நன்றாகவே இருக்கும். இருந்தாலும் இப்பொழுது நான் இதை சேர்க்கிறேன். நன்றாக ஆறவில்லை, இருந்தாலும் அதையும் இப்பொழுது சேர்த்து விட்டேன். இவை எல்லாவற்றையும் சேர்த்த பின்னர் கடைசியாக நான் சேர்க்க போகும் 2 பொருட்கள். இதுக்கு பேர் பஞ்ச் போல் என்று கூறுவோம். இது ஒரு ஸ்பெஷல் போல், பஞ்ச் போல். ஜிஞ்சர் பியர், உங்களுக்கு என்ன விரும்ப, ஒரு ஏதாவது ஒரு கேஸ் ஜூஸாக இருந்தால் நன்றாகவே இருக்கும். இப்பொழுது நான் ஐஸ் கட்டியை சேர்க்கிறேன். இவற்றையும் சேர்த்தால் எப்படி இருக்கும், நல்லாவே இருக்கும். விரும்பினால் எங்களுக்கு கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ் கூட நாங்கள் இதற்கு சேர்க்கலாம். இதுக்காகவே இது ஒரு ஸ்பெஷல் போலாக இருக்கிறது. இப்படி இருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் நாங்கள் நார்மல் போல்ஸில் கூட நாங்கள் பாவிக்கலாம். ஆனால் இதற்கு என்றே இருக்கிறது வருடம் இந்த வேளையில் இந்த போலை நாங்கள் எடுப்பது வழக்கம். இந்த ஃப்ரூட் பஞ்சுக்கு விரும்பினால் நீங்கள் மிஞ்சி இலை சேர்த்துக்கொள்ளலாம். இல்லாவிட்டால் எங்களுக்கு அது இல்லாமல் கூட நாங்கள் உணவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இந்த விதமான ஃப்ரூட் பஞ்ச் நாங்கள் எப்பொழுது சர்வ் பண்ண போகிறோம் என்று பார்ப்போமானால், இரவு உணவுக்கு நாங்கள் விருந்தினரை அழைத்தோமானால் அல்லது எங்களுடைய வீட்டாருக்கு தன்னும் நாங்கள் உணவு பரிமாறும் பொழுது, ஒரு வைபவத்துக்கோ எந்த நேரம் வேணும் என்றாலும் நாங்கள் இதை பரிமாறும் பொழுது எங்களுக்கு இந்த சில் ஃப்ரூட் பஞ்ச் மிகவும் நன்றாகவும் சுவையாகவும் இருக்கும். ஆகையினால இதை நீங்கள் உணவுக்கு எடுத்துக்கொள்வது உணவுக்கு முன்னர், அதாவது ஒரு ட்ரிங்காக இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதை சர்வ் பண்ணுவதற்கு கூட எப்படி சர்வ் பண்ணலாம் என்பதை எல்லாம் நாங்கள் காட்ட போகிறோம். அதற்கு முன்னதாக இதை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கிறது இந்த ஃப்ரூட் பஞ்ச்.
கிறிஸ்மஸ் என்றாலே எல்லோருக்குமே ஒரு குதூகலமான ஒரு நாள் என்றால் இன்று உங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், ப்ரூதர் செய்திருக்கிறோம் உங்களுக்காக சீஸுடன் உண்ணுவதற்கு. அதே போல் ஒரு சில் ஃப்ரூட் பஞ்ச் ஒன்று செய்திருக்கிறோம். அது கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உணவு, இரவு உணவுக்கு நீங்கள் பரிமாறக்கூடியதாக இருக்கும். மாலை வேளை உங்களுக்கு ஒரு யூல் லாக் கொண்டு இப்படி நான் செய்திருக்கிறேன். அதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். காணும் பொழுதெல்லாம் இது எங்கு எப்படி செய்தார்கள் என்பதை கூட நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். அது மட்டுமல்லாது உங்களுக்காகவே நான் கிறிஸ்மஸுக்கு கேக் இருக்கிறது. அதே போல் எங்களுக்கு ஃப்ரூட் பஞ்ச் இருக்கிறது. அத்துடன் எங்களுக்காகவே ரேசின் மஃபின்ஸ் என்று கூறப்படும் இந்த உணவு, இவை எல்லாவற்றையும் நீங்கள் அழகாக அலங்கரித்து வீட்டில் நீங்களே செய்தீர்கள் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு பெருமையாக இருக்கும். அதே போல் இந்த பெருமையை நீங்களும் கொண்டாட வேண்டும் என்றால் உங்கள் எல்லோருக்கும் திரும்பவும் என்னுடைய மெரி கிறிஸ்மஸ் அண்ட் அ ப்ராஸ்பரஸ் நியூ இயர் என்று உங்கள் எல்லோரையும் வாழ்த்திக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்